எல்லாருக்கும் வணக்கம். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எப்படி ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறது, தென் நம்ம வந்துட்டு கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த வெப்பேஜ் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணோன்னையும் டிஃபால்ட்டாக இந்த ஃபைண்ட் ஒர்க் பேஜில் நிற்கும். தென் நம்ம என்ன கேட்டகரிஸ் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது வந்துட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஹோம் பேஜுக்கு போயிடும். எங்கே டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகுமோ அங்கே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆல் சப் கேட்டகரிஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா ஜாப்ஸுமே இங்கே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு எல்லாமே வேண்டாம், எனக்கு வந்து டேட்டா என்ட்ரி ரிலேட்டடான டாஸ்க் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேட்டா என்ட்ரி மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேட்டா என்ட்ரி கேட்டகரியில் என்ன ஜாப்ஸ் போஸ்ட் ஆகிருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாகவே கிளைண்ட்ஸ் வந்துட்டு அப்போர்க் வெப்சைட்டில் 3 days எடுத்துப்பாங்க நம்மளை ஹையர் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம நியூ கம்மராக இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு நம்மளால் ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கிற பட்சத்தில் நம்ம அப்ளை பண்ணணும். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும், கிளைண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கும்போது மேபி நம்ம நியூவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கும். அவங்க ஒரு நர்வஸாக இருக்கும், என்ன இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்களோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தே வில் அவங்க வந்து ஆல்சோ என்னென்னா ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட் வந்து ரெக்வயர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சிம்பிள் டேட்டா என்ட்ரி ஜாப் கம்பைலிங் டேட்டா ஃப்ரம் வெப்சைட் இன்டு எக்ஸல், இது வந்து நார்மல் டேட்டா என்ட்ரி. இப்போ என்னென்னா ஜஸ்ட் ஒரு வெப்சைட் கொடுத்துருவாங்க பொதுவாக, நம்ம அதுலேருந்து ஜஸ்ட்டு காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை, அவங்க கேட்குற எந்த இன்ஃபர்மேஷனோ ஜஸ்ட் வெப்பேஜ்லேருந்து காப்பி பேஸ்ட் வந்து எக்ஸலில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து 33 minutesக்கு முன்னாடி இதில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து கிளைண்ட்டுக்கு பக்கத்தில் டிக் மார்க் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட பேமெண்ட் வந்து வெரிஃபைடுன்னு அர்த்தம். அதாவது இப்போ அப்போர்க் வெப்சைட்டில் எப்படி அப்படின்னா கிளைண்ட் வந்து ஆல்ரெடி கிரெடிட் கார்டு வந்து அவங்களோட கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ அவங்களோட கார்டு இன்ஃபர்மேஷன் வந்து அப்போர்க்கில் இது பண்ணிவிடுவாங்க. நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிப்போம். அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம டைம் ட்ராக் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட எவ்ரி வீக் வந்துட்டு மணி வந்து நம்மளுக்கு அப்போர்க் வெப்சைட்டில் லோட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து கிளைண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு பக்கத்தில் டிக் மார்க் இருக்குது இல்லைங்களா. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து கிளைண்ட் வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க, ஐ மீன் ஹீ இஸ் ரியல், ஹீ இஸ் நாட் ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது வந்து ஆக்சுவலாக பேமெண்ட் வெரிஃபைடு. இந்த டிக் மார்க் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பேமெண்ட் வெரிஃபைடு. இப்போ கீழே பாருங்கள், கிளைண்ட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு அந்த ப்ளூ டிக் மார்க் இருக்குது, பட் ப்ளூ கலரில் இருக்குது. அப்போ பேமெண்ட் வந்து அன்வெரிஃபைடு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதான் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இவங்க வந்து ஆல்ரெடி நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க கொடுத்த ஃபீட்பேக் தான் இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீட்பேக் வந்து ஜாஸ்தி கிடையாது, ஐ மீன் எதுவுமே இல்லை. ஏன்னா கிளைண்ட் வந்து இப்போ தான் மேபி புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப நாளுக்கு முன்னமே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்துருக்கலாம், பட் ஆனாலும் டீட்டெயில் வெரிஃபை பண்ணாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த ஜாப் ப்ரிஃபர் பண்ணுவோமா இந்த ஜாப் ப்ரிஃபர் பண்ணுவோமான்னு சொன்னால் இந்த கிளைண்ட்டை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப லெஸ் ப்ரியாரிட்டியாக தான் வச்சுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து September 12, 2016 அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்சுவலாக 3 daysக்கு முன்னாடி தான் இந்த அக்கௌண்ட் வந்து இவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில கேஸில் கிளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஜென்யூனாக இருப்பாங்க. மேபி அவங்களுக்கு அப்போர்க்கோட ஸ்டார்டிங் அந்த இதெல்லாம் தெரியாததுனால மேபி கார்டெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு லேட் பண்ணுவாங்க. இவங்களாம் அப்ளை பண்ணுறத மேபி செகண்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கலாம். இந்த கிளைண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இனி ஒன்று நான் காட்டுறேன். மேபி அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க 2010லேயே அவங்க அக்கௌண்ட் இருக்கும், பட் இனியுமே அவங்க வந்து
பேமெண்ட் மெத்தட் வெரிஃபை பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த 4 இயர்ஸாமே அவங்க பேமெண்ட் மெத்தட் வெரிஃபை பண்ணாமல் இருக்காங்கன்னா ஹி இஸ் நாட் ஜென்யூன் கிளைண்ட்டுன்னு அர்த்தம். இப்போ இவங்க பார்த்தாங்கன்னா இன்றைக்கி தான் ஆக்சுவலாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மேபி வி கேன் ட்ரஸ்ட் ஹிம். ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு இவங்க கூட மேபி இவங்க வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும். பட் ஆனாலும் இந்த 2 கிளைண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த ஜாப்க்கு நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா, டோட்டலாக ஒரு ஜாப் கொடுத்துருவாங்க. அந்த ஜாப் முடிக்கிறதுக்கு நம்ம $65 நம்மளுக்கு பே பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப இன்ஃபர்மேஷன் இருக்கும். ரொம்ப நம்ம வந்து ஒரு 1 வீக் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு $65 தான் தருவாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் கம்மி. இதில் வந்து ஆக்சுவலாக பேமெண்ட் செக்யூரிட்டி கிடையாது. நம்ம நியூ கம்மருங்கும் போது மேக்ஸிமம் நம்ம ஹார்லி ரேட் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. மேபி 2 hours தான் ஒர்க் இருக்குனாலும் பேமெண்ட் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் நம்மளுக்கு ஒரு 5 star ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஹார்லி ப்ரைஸ் சூஸ் பண்ணும்போது கிளைண்ட்டுக்கு நல்ல ஹிஸ்ட்ரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் சூஸ் பண்ணுங்கள். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு கிளைண்ட் ஹிஸ்ட்ரி இல்லை, அவங்க இப்போ தான் நியூ அப்படின்னா மேபி ஹார்லி ரேட்னா கண்ணை மூடிட்டு அப்ளை பண்ணிடலாம். பட் இது வந்துட்டு ஐ ஒன்ட் ப்ரிஃபர் திஸ். அப்புறம் இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட ஹிஸ்ட்ரி இதுலேயே நீங்கள் படிச்சுக்கலாம். எப்படின்னா கிளைண்ட் வந்து ஆக்சுவலாக 2012 இருக்காங்க. இவங்க வந்து ஆவரேஜ் ஹார்லி ரேட் வந்து 11.13னா திஸ் இஸ் நாட் மீன்ஸ் இவங்க வந்து ஜஸ்ட் ஃபார் டேட்டா என்ட்ரி ஒர்க்குக்கு இவ்வளோ டாலர்ஸ் பே பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா ப்ரோக்ராமிங் சைடு, அதாவது சாஃப்ட்வேர் சைடு அந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ஹெவி டாஸ்கெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து மேஜராக நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. அப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 1800 hours-க்கு அவங்க பே பண்ணியிருக்காங்க. 52 பேர்த்த ஹையர் பண்ணி பே பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து $20,000 எபோவ் பே பண்ணியிருக்காங்கன்னா ஹீஸ் ரியலி குட் கிளைண்ட் ஆன் Upwork. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிளைண்ட் வந்து வேர் ஹீ இஸ் பேஸ்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 48 பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரேட்டிங்ஸ் வந்து 5 star. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்குற ஏற்கனவே ஒர்க் பண்ணினவங்க கொடுத்துருக்குற ஃபீட்பேக்கை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், ஹீ இஸ் ஜென்யூன், அவங்க வந்து கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபியூ கமெண்ட்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு என்ன செக் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே என்ட்ரி லெவல், இன்டர்மீடியேட், எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு 3 இது இருக்குது. இப்போ நம்ம நியூ கம்மருங்கும்போது நம்ம ஓரளவுக்கு என்ட்ரி லெவல் ப்ரெஃபர் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இன்டர்மீடியேட், எக்ஸ்பர்ட் கேண்டிடேட்ஸ் ரெக்வயர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் தான் நம்ம என்ன தான் அவுட் சைடு வந்து நம்மளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூட அப்போர்க்கில் நம்மளுக்கு இது தான் ஃபஸ்ட் டைம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம ஓரளவுக்கு என்ட்ரி லெவல்லேருந்து போய்க்கலாம். இப்போ என்ட்ரி லெவல்லேருந்து போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அளவுக்கு ஒரு 1 டேக்குள்ளே வந்திருக்கிற ஜாப்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 2665 ஜாப்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. பட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 10 நாளுக்கு முன்னமே எல்லாம் அந்த போஸ்ட்லேருந்து எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 24 hours நேற்றுலேருந்து இன்னைக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு மேபி ப்ரீவியஸாக போட்டிருக்கிற போஸ்ட்ஸுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். பட் ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் ட்ரிக்கி. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஆக்சுவலாக இதில் 50 பேர்த்துக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 to 30, 50 மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேபி இது வந்து ரொம்ப சிம்பிள் ஜாப்புங்கிறதுனால நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆக்சுவலாக கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஜாப் சக்ஸஸ் ஸ்கோருங்கிறது ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒரு ஜாப்பாவது நம்ம அப்ளை பண்ணால் தான் இந்த ஜாப் சக்ஸஸ் ஸ்கோர், ரைசிங் டேலண்ட் எல்லாமே நம்மளோட ப்ரொஃபைலில் வந்துட்டு வியூ ஆகும். இப்போ சம்டைம்ஸ் இங்கே இன்டர்வியூவிங்னு போட்டுட்டு இங்கே 0 இருக்காங்க இல்லையா, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கிளைண்ட் வந்து இந்த 50 பேர்த்துல நீ யாரையுமே காண்டாக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்.
இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஆக்சுவலாக கிளைண்ட் வந்து யாரையுமே கான்டாக்ட் பண்ணலை. பட் கிளைண்ட் வந்து இவங்கள இந்த ப்ரப்போசல்ஸ் எல்லாம் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்துருக்காங்க. இவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்கன்னா அட்லீஸ்ட் 1 ஹவராவது இருக்கணும்னு கேட்குறாங்க. லொக்கேஷன் ஈஸ்ட் ஆசியாவிலேருந்து இருக்கணும்னு கேட்குறாங்க. பட் இதெல்லாமே நம்ம மீட் பண்ணலைனாலும் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். மேபி பை லக் நம்மளுக்கு வந்து ஒர்க் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் $5 தான். பட் ஆனால் கிளைண்ட் ஹிஸ்ட்ரி நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இவங்க வந்து மே 23, 2016 இருக்காங்க. 4.93 ஃபீட்பேக் இருக்குது. 4 பேர் இவங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சேம் 20 பேர்லேருந்து 50 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த கிளைண்ட் வந்து ஒருத்தவங்கள இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். மேபி நீங்கள் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மேபி அந்த இன்டர்வியூ பண்ணி இருக்கிற பர்சன் ஓகே ஆகிட்டாங்கன்னா அவங்கள ஹையர் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஒரு சில ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 14 மெம்பர்ஸ் வந்து கிளைண்ட் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறது மேபி நம்மளுக்கு என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா 14 பேர் தான் ஆல்ரெடி இன்டர்வியூ பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 2 பேர்த்தோ 3 பேரோ எடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது நம்ம அப்ளை பண்ணுறது நம்மளுக்கு ஒரு லெஸ் இதுதான் இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த டாஸ்கில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இதில் வந்துட்டு 20 to 50 மெம்பர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. கிளைண்ட் வந்து 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ரொபோசல்ஸ் பார்த்துருக்காங்க. 3 பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. ஒருத்தரை ஹையர் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 95% வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். என்ன அப்படின்னா இந்த ஒர்க்குக்கு யார் வேணுமோ அவங்க ஆல்ரெடி ஹையர் பண்ணிட்டாங்க. மேபி சம் கிளைண்ட்ஸ் வந்து 2 or 3 people ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் ஆனாலும் கூட இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஐ நீட் மல்டிபிள் கான்ட்ராக்ட்ஸ் இல்லைன்னா கான்ட்ராக்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணாத பட்சத்தில் நம்மளுக்கு வந்துட்டு 3 பேர்த்த ஆல்ரெடி இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்களை ஹையர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது மேக்ஸிமம் நம்மளுக்கு ஜாப் கிடைக்க சான்ஸே இல்லை. இப்போ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பர் மந்த்துக்கு நம்மளால் வந்து 30 ஜாப்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 2 கனெக்ட்ஸ் போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 60 அவைலபிள் கனெக்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த 60 அவைலபிள் கனெக்ட்ஸில் நீங்கள் இந்த 2 கனெக்ட்ஸ் இதுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு என்னென்னா அது 2 கனெக்ட்ஸ் வந்து லாஸ்ட். நம்மளுக்கு அது வந்து வேஸ்டான மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் சான்ஸ் வந்து இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக 15 ஜாப்ஸுங்கிறது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஜாப்ஸ் வந்துட்டு அப்போர்க்கில் ப்ளேஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 15 ஜாப்ஸ் அந்த ஃபஸ்ட் டேலேயே நம்மளுக்கு போயிடும். அப்போ என்னென்னா நம்மளுக்கு திருப்பியும் ஒரு நல்ல ஜாப் வரும்போது அதில் மேபி சம் கிளைண்ட்ஸ் வந்து நியூ கமர்ஸ் ப்ரிஃபர்டு அப்படியெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரம் கிடச்சிரும். ஆனால் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி கனெக்ட்ஸ் தீந்துரும் இல்லையா. அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது ஜாப்ஸ் அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த 30 கனெக்ட்ஸை ஃபஸ்ட் 15 டேஸ்லேயே மேக்ஸிமம் அப்போக்கர்ஸ் வந்து முடிச்சிருவாங்க. அப்போ என்னென்னா லாஸ்ட்டாக வர அந்த 15 டேஸில் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஜாப்க்கு மோர் தென் 50. இதே ஜாப் ஆக்சுவலாக ஒரு 25th கிளைண்ட்டு போஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கிறவங்களோட லிமிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, 1ஆம் தேதியிலேருந்து அந்த 15th அப்ளை பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் யூஸ்வலாக ஒரு ஜாப்க்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அப்ளை ஸ்டார்ட் பண்ணுறதே நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா 17th தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நல்ல ப்ரொஃபைல் இருக்குது. தென் நான் அந்த லாஸ்ட் டைம்ஸில் அப்ளை பண்ணும்போது எல்லாத்துக்குமே கனெக்ட்ஸ் தீந்துரும். அப்போ நான் அப்ளை பண்ணுற மேக்ஸிமம் நான் ஒரு 10 ஜாப்க்கு நான் அந்த ஒரு 10 டேஸில் நல்ல பெட்டரான ஜாப்க்கு நான் அப்ளை பண்ணுறேன்னா அட்லீஸ்ட் ஐ வில் கெட் 2 or 3. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணி தீர்த்துருவாங்க. ஒர்க் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஜாப்க்கெலாம் அப்ளை பண்ணி கனெக்ட்ஸ் முடிச்சிருவாங்க. தென் லாஸ்ட்டில் ஒரு நல்ல லாங் டேர்ம் ஜாப் வரும்போது நம்மளால் இது பண்ண முடியாது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் டைப் வந்து 1 டைம் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அப்ளை பண்ணுறது செகண்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா 1 டைம் ப்ராஜெக்ட்னா ஜஸ்ட் இந்த ஒரு 3 மணி நேரம் இந்த டாஸ்க் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 மணி நேரத்துக்கு மட்டும்தான் நம்ம இந்த இதை அப்ளை பண்ணுவோம். இதே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் லாங் டேர்ம் ஜாப்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஆன்கோயிங்னு இருக்கும் இந்த இடத்துல. அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா
இப்போ நான் ஒரு 2 கிளைண்ட்ஸ் கிட்ட 8 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்கோயிங் கிளைண்ட்ஸ். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு பர்மனெண்ட் ஜாப் கிடைச்ச மாதிரி, நம்மளுக்கு இன்க்ரீஸ் கிடைக்கும், நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். சும்மா சும்மா அப்ளை பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு ஒரு பர்மனெண்ட் கிளைண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த செக்ஷனில் எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். தேங்க்யூ.